கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவும் ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். தென் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு அந்த பிளேட் அதை வந்து அது மேலே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம அது வெந்து ஆறிடுச்சு. ஸோ இப்போ அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலும் சரி, இல்லை கையிலேயே நல்லா இப்படி மேஷ் பண்ணாலும் ஓகே. இல்லை வேணாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு நல்லா அரைச்சி எடுத்தாலும் ஓகே. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இப்போ கேக் செய்யறதுக்காக 2 எக் வந்து எடுத்திருக்கேன். தென் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுதான் பேக்கிங் சோடா. தென் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். தென் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் நம்ம வீட்டில் இருக்க சால்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப்பு ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா திரும்பவும் ஒரு 1/4 கப் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ டோட்டலாக 3/4 கப்பு பால் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து போட்டு திரும்பவும் வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் பால் ஊற்றி நம்ம வந்து திரும்பவும் வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்தளவுக்கு நமக்கு இருந்துட்டால் போதும். இப்போ ஒரு பேக்கிங் பேன் வந்து எடுத்து அதில் வந்து ஆயில் வந்து தடவி விட்டு கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வந்து தட்டிக்கலாம், நல்லா எந்த ஹோலும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது இங்கே நான் பாதாம் முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் ஓகே, எதுனாலும் உங்களோட விருப்பம் தான். அது வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய கேஸ் விசிலையும் அந்த கேஸ் கட்டையும் எடுத்துகிட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்டாண்ட் அதில் வச்சு அதை வந்து திரும்பவும் இந்த பேனை எடுத்து வச்சு ஒரு 40 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம். 40 மினிட்ஸ் வெந்ததும் பாருங்கள் நல்லா வந்து எப்படி ஒட்டாமல் வருது அப்படின்னு சூப்பராக வந்து நல்லா வரும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து சைடில் எல்லாமே வந்து இப்படி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் மட்டும் மேலே வச்சு நம்ம வந்து கமத்தி விட்டுக்கலாம். கமத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கேக் வந்து நம்ம ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம வந்து ப்ரௌன் சுகர் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே வந்து ஹெல்தி தான். இதில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. ஈவன் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் கூட கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து ஆட் பண்ணலை. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து இருக்குது. பார்க்காதவங்க போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.